Hello guys, welcome to my channel Day to Day Math Revolutions. ஸோ நம்ம 10th ஸ்டாண்டர்ட் சீரிஸ் வந்து நம்ம வந்து பார்த்துருக்கோம். ஸோ அதில் ஃபர்ஸ்ட் வீடியோ வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா நம்ம இன்ட்ரோடக்ஷன் வீடியோ வந்து நம்ம வந்து போட்டோம் ரியல் நம்பர்ல. அடுத்து வந்து நம்ம ஒரு இம்பார்ட்டன்ட் ஃப்ரீக்வெண்ட்லி ஆஸ்க்டு கொஷின் வந்து நம்ம வந்து பார்க்க போறோம். இதுல வந்து நான் ஒரு 3 செட் ஆஃப் கொஷின்ஸ் வந்து கொடுத்துருக்கேன். அதாவது சிமிலர் டைப்ஸ் வந்து இருக்கக்கூடிய 3 செட் ஆஃப் கொஷின்ஸ் வந்து கொடுத்துருக்கேன். அது எப்படி வந்து கொடுத்துருக்கேன் அப்படின்னாக்கா உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் ஒன்று எக்ஸசைஸ்ல அப்புறம் வந்து பிபைக்யூ. ஸோ இந்த மூணுமே சேர்ந்து வந்து நம்ம வந்து பார்க்குற மாதிரி இருக்கும். சரிங்களா? ஸோ ஒன் பை ஒன் வந்து நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ இந்த கொஷினோட நேச்சர் வந்து என்ன, கண்டெக்சுவல் என்னன்றத ஃபர்ஸ்ட் வந்து நம்ம புரிஞ்சுக்கணும். ஃபர்ஸ்ட் எத்தனை என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னாக்கா இங்க எத்தனை செக் தான் வந்து பண்ண சொல்றாங்க. என்ன செக் பண்ண சொல்றாங்க அப்படின்னாக்க எனக்கு வந்து 4 power n சொல்லிட்டு வந்து ஒரு கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. இங்க nன்றது வந்து பவர்ல வந்து இருக்கு பாத்தீங்கன்னா, இந்த பவர்ல வந்து சம் நேச்சுரல் நம்பரை வந்து நான் சப்ஸ்டியூட் பண்ணும்போது லாஸ்டா n வித் 0 வந்து எனக்கு வந்து கிடைக்குதா இல்லையா, இதுதான் இந்த கொஸ்டினோட நேச்சர். ஸோ இந்த கொஸ்டின் வந்து நம்ம வந்து நேச்சர் வந்து என்ன சொல்லி புரிஞ்சு வச்சு இப்போ எப்படி சால்வ் பண்ணலாம்ன்றத நம்ம ஒன் பை ஒன் வந்து நம்ம வந்து பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா ஒரு எக்ஸாம்பிள் வந்து எடுக்க போறோம். என்ன எக்ஸாம்பிள் அப்படின்னாக்கா எனக்கு எந்தில் வந்து 0 வந்து கிடைக்கணும் அப்படின்னாக்கா எனக்கு எந்த மாதிரியான ஃபேக்டர்ஸ் வந்து வேணும்ன்றது ஒரு எக்ஸாம்பிள் வந்து நம்ம எடுக்கணும். ஓகேவா? ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் 10 நான் எடுக்கிறேன் அப்படின்னாக்க எனக்கு என்ன கிடைக்குது, 2 × 5 கிடைக்குது. அதாவது ஒன் பேர் ஆஃப் 2 × 5 வந்து கிடைக்கும் போது எனக்கு வந்து ஒரு 0 வந்து கிடைக்குது. இப்போ எனக்கு 2 0 வந்து வேணும் அப்படின்னாக்கா எனக்கு ஒரு பேர் ஆஃப் 2 × 5 அப்ப எனக்கு 2 பேர் ஆஃப் 2 × 5 வந்து கிடைக்குது அப்படின்னாக்கா எனக்கு 2 zeros வந்து எனக்கு வந்து கிடைக்கும். ஸோ அப்போ வந்து இது நல்லா ஞாபகம் வந்து வச்சுக்கோங்க. அப்ப 2 × 5 இந்த 2 × 5 நமக்கு எப்ப வந்து இருக்குதோ அப்பதான் எனக்கு என்ன கிடைக்கும், எண்டில் வந்து 0 வந்து கிடைக்கும். ஓகே, இப்போ வந்து நம்ம வந்து சம்முக்கு வந்து வருவோம். அதாவது கொஸ்டின்ல வந்து என்ன கொடுத்துருக்காங்க, 4 power n சொல்லி வந்து கொடுத்துருக்காங்க. அந்த 4 power n சொல்லும்போது 4 இருக்கு பாத்தீங்கன்னா, இந்த 4 வந்து நான் ஃபேக்டரைஸ் வந்து பண்றேன். 4 ஃபேக்டரைஸ் பண்ணும்போது 2 × 2 சொல்லி வந்து வருது. ஸோ இந்த 2 × 2 வரும்போது எனக்கு என்ன வந்து இருக்கணுங்க, எண்ட் வித் 0 வந்து வரணும் அப்படின்னாக்க எனக்கு ஒன் பேர் ஆஃப் 2 × 5 வந்து கண்டிப்பா எனக்கு வந்து இருக்கணும். பட் ஆனா இங்க வந்து எனக்கு என்னது, 5 வந்து டஸ் நாட் கண்டக்ட். 5 வந்து என்னது எனக்கு வந்து இங்க வந்து இல்ல. ஸோ அப்போ வந்து எனக்கு எண்ட்ல வந்து 0 வந்து வராது. சரிங்களா? ஸோ இதுதான் நம்ம வந்து கன்க்ளூஷன் வந்து எழுத வேண்டியது. ஸோ இது ஒரு முக்கியமான கொஸ்டின் 2 marks வந்து நமக்கு வந்து ஃப்ரீக்வன்சி ஆஸ்க்டு கொஸ்டினா வந்து கேட்கறாங்க. ஸோ இது வந்து நம்ம புக்ல எக்ஸாம்பிள்ஸ் வந்து கொடுத்துருக்குது. அதே எக்ஸசைஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா 6 power n வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இது சேம் டிட்டோ கண்டென்ட் தான் நம்ம வந்து அப்படியே காப்பி பண்ணிக்க வேண்டியதான். ஸோ இதுல வந்து நம்ம பார்க்க வேண்டியது என்னது, ஸோ 10 சொல்லும்போது 2 × 5 நமக்கு வந்து வேணும். ரைட்டுங்களா? ஸோ அப்படி சொல்லும்போது நம்ம 6 power n சொல்லி நான் எடுக்கிறேன் அப்படின்னாக்கா 6 ஃபேக்டர்ஸ் பண்ணும்போது எனக்கு என்ன கிடைக்கும், 3 × 2 ஆர் 2 × 3 சொல்லிட்டு வந்து கிடைக்குமா? ஸோ அப்போ n. ஸோ இதுல வந்து எனக்கு 2 மட்டும் இருக்குது, பட் 5 வந்து இல்ல. 5 வந்து என்னது, டஸ் நாட் கண்டெக்ட். ரைட்டா? 5 வந்து என்னது, டஸ் நாட் கண்டெக்ட். ஸோ 5 டஸ் நாட் கண்டெக்ட் சொல்லும்போது அப்ப 6 power n வந்து என்ன இருக்காது, நாட், அதாவது என்ன சொல்லலாம், cannot end with 0 for any natural number n. ஸோ ஈஸியா வந்து நம்ம கன்க்ளூஷன் வந்து முடிச்சிட முடியுமா? சேம் டிட்டோ தான் என்ன பண்றோம் அப்படின்னாக்க இந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் 2023ல கொஸ்டின் பேப்பர் மாடலோட நம்பர்ஸ் வந்து கொடுத்தாங்க. கொஸ்டின் பேப்பர் நம்பர்ஸ் வந்து கொடுத்துருக்கேன், அதுல வந்து பாருங்க. ஸோ இங்க என்ன கொஸ்டின் கேட்டாங்கன்னா 15n வந்து கேட்டிருக்காங்க, 15 power n கேட்டிருக்காங்க. இந்த 15 power n சேம் டிட்டோ இதே தான் நம்ம வந்து பண்ண போறது. அப்போ பார்க்கும்போது 10 சொல்லி சொல்லும்போது எனக்கு 2 power 5. ஸோ கண்டென்ட் தான் வந்து அப்படியே வந்து நீங்க வந்து காப்பி பண்ணிக்கலாம் அதுல. சரிங்களா? அப்படியே ஃபாலோ பண்ணிக்கலாம். ஸோ அடுத்து வந்து 15 சொல்லி நீங்க எடுக்கும்போது 15n சொல்லி சொல்லும்போது 15 எப்படி வந்து நம்ம எடுக்கலாம், 3 × 5. ஸோ 3 × 5 சொல்லும்போது 5 வந்து கண்டெக்ட், பட் 2 வந்து டஸ் நாட் கண்டெக்ட். 2 வந்து டஸ் நாட் கண்டெக்ட் ஆச்சுங்களா? ஸோ அப்போ நம்ம என்ன சொல்லிடலாம், கன்க்ளூஷன் வந்து நாட் cannot end with 0 அப்படின்றத நம்ம வந்து சொல்லிடலாம். ரைட்? ஸோ இவ்வளவுதான் நமக்கு வந்து கொஷின்ஸ். ஸோ ரொம்ப ஈஸியான கொஷின்ஸ். நீங்க எப்பவுமே எந்த ஒரு கொஷின் நீங்க அட்டன் பண்ணோம் அப்படின்னாலும் ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள்ஸ் வந்து பாருங்க, அதை அப்படியே கண்டினியூ பண்ணி எக்ஸசைஸ் வந்து பாருங்க, அப்படியே அதை கண்டினியூ பண்ணி பிஒய்க்கு வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா அந்த ஒரு ஃபுல் கோர் நாலேஜ்ன்றது உங்களுக்கு வந்து ஃபுல்லா அந்த வந்து கிடைக்கும். சரிங்களா? நீங்க எந்த ஸ்டாண்டர்டா வேணா இருக்கலாம். ஸோ நீங்க எங்க டிகிரி லெவலே வந்து இருந்தாலுமே சரிதான், இந்த ஒரு ப்ராக்டிஸ் வந்து நீங்க எடுத்தீங்க அப்படின்னாக்கா ரொம்ப ஃப்ரூட்ஃபுல்லா வந்து இருக்கும். ஓகே, ஸோ உங்களுக்கு வந்து இந்த 3 கொஸ்டின் இல்லாம இன்னொரு கொஸ்டின் வந்து எக்ஸஸா ஒரு கொஸ்டின் வந்து உங்களுக்கு வந்து தரேன். என்ன அப்படின்னாக்கா சாம்பிள் கொஸ்டின் பேப்பர். ஒவ்வொரு விஷயமே என்ன பண்ணுவாங்கன்னா போர்டு வந்து சாம்பிள் கொஸ்டின், சர்டன் சாம்பிள் கொஸ்டின் பேப்பர்ஸ் வந்து உங்களுக்கு ப்ராக்டிஸ்க்காக வந்து கொடுப்பாங்க. அப்படி ப்ராக்டிஸ் வந்து கொடுக்கும்போது அதுல இருந்து ஒரு கொஸ்டின்ஸ் வந்து நமக்கு வந்து நான் எடுத்து வச்சிருக்கேன். ஸோ 12 power n சொல்லிட்டு இந்த கொஸ்டின்ஸ் என்னன்னாக்கா நான் சால்வ் பண்ண போது கிடையாது, இது வந்து உங்களுக்கான ஹோம்ஒர்க். ஸோ நீங்க வந்து வீட்டில் வந்து நீங்க ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்க. ஸோ உங்க கமெண்ட் செக்ஷன்ல வந்து என்ன பண்ணுங்க அப்படின்னாக்கா இதுக்கான ஆன்சர் வந்து கொடுங்க. யார் வந்து ஃபர்ஸ்ட் வந்து கொடுக்குறீங்களோ அவங்களோட நேம் வந்து நான் வந்து கண்டிப்பா வந்து நெக்ஸ்ட் வீடியோல வந்து டிஸ்பிளே வந்து நான் வந்து பண்ணுவேன். ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். உங்க ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் வந்து எல்லாருக்கும் வந்து ஷேர் பண்ணுங்க.
அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நீங்க பண்ணக்கூடிய ஒவ்வொரு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் தான் வந்து அடுத்த வீடியோ வந்து பண்ணதுக்கு எனக்கு ஒரு